அன்பின் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் நலம் தானே? அந்த நலத்தோடு எல்லோருக்கும் பொதுவான அந்த வல்ல இறைவன் எல்லோரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எந்நாளும் நாங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கின்றோம் தானே. எந்த ஒரு நோய் நொடிகள் வந்தாலும் இலகுவாக எல்லாம் தணிந்து நம் வாழ்வில் நிறைவான வாழ்வை நாங்கள் பெற வேண்டும் என்றுதான் எல்லோரும் வேண்டுவோம். அந்த வேண்டுதலோடு இன்றைய காலை பதிவில் சிறு தவறு ஏற்பட்டிருக்கிறது. பேர் இடையாய் கண்டு வருகிறது. அது பேரிடையாய் இல்லை, பேரிடியாய் என்று நீங்கள் அதை மாற்றிக் கொள்ளுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த கால வேளையிலிருந்து விரைவித்து நிற்கிறேன். உங்கள் அன்புக்குரியவன் ராஜா. அன்பின் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் நலம்தானே? அந்த நலத்தோடு இன்றொரு செய்தியோடு ஒரு பாடல், அலைபேசியின் கண்ணீர். ஒரு பாடலை பாடுவோமா? சரி, பாடலை கேளுங்க. அலைபேசி நான் சொல்லுகின்றேன், இந்த கண்ணீரை இங்கு யார் அறிவார்? அலைபேசி நான் இங்கு சொல்லுகின்றேன், இந்த கண்ணீரை இங்கே யார் அறிவார்? உலகெங்கும் கண்ணீர் கதைகள் தானே, உலகெங்கும் கண்ணீர் கதைகள் தானே பல உண்டு. அதிலும் என் கண்ணீரை போல வந்திடுமா? நீங்களே சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். அலைபேசி நான் சொல்லுகின்றேன், இந்த கண்ணீரை இங்கு யார் அறிவார்? விஞ்ஞான உலகத்திலே வாழும் இந்த நேரத்திலே, விஞ்ஞான உலகத்திலே வாழும் இந்த நேரத்திலே என் தலையில் இப்படித்தான் வந்து விழுந்ததோ பேரிடையா? என் தலையில் தானே வந்து விழுந்தது தானே பேரிடையா? அலைபேசி நான் சொல்லுகின்றேன், இந்த கண்ணீரை இங்கு யார் அறிவார்? நான் யாரிடம் போல சொல்லி இருந்தேன், நான் யாரிடம் போய் சொல்லுவது? இங்கே ஆறுதலை நான் எங்குதான் பெறுவேனோ? என் தலைவீதி இது வந்தாலே நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே, நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே. கணவன் மனைவி கூட சிரிப்போ, கணவன் மனைவி கூட சிலரிப்போ கிட்டத்தானே இருக்கின்றார்கள். என்னை மட்டும் கையோட, என்னை மட்டும் கையோட தானே காவி திரிகின்றார்களே. என்னடா கோலம் இது என் வாழ்வில் வந்து சேர்ந்ததுவே? அலைபேசி நான் சொல்லுகின்றேன், இந்த கண்ணீரை இங்கு யார் அறிவார்? நன்றி, வணக்கம்.